வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நேற்றைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், சேலம், கோவை, ஈரோடு, பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, கடலூர், ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நேற்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் பகல் நேரம் வெப்பநிலை தலை தூக்கி இயல்பை விட 2.4 செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இன்றைய தினம் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 35.6 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றைய தினம் 5 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து 16/11/2025 மயிலாடுதுறை, நாகை, திருவள்ளூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தில் நவம்பர் 18ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் மற்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக, மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் நவம்பர் 16ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.